இப்போ ஜியோ ஏர்டெல் வோடஃபோன்லாம் ரீசார்ஜ் ஏறிச்சு. ஸோ உங்க கருத்து என்ன? எப்ப நம்ம வந்து 2 கம்பெனியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சோமோ அவங்க சொல்றதுதான் ரேட்டு, அவங்க சொல்றதுதான் இது. இப்போ அம்பானி குடும்பத்துக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மேரேஜ் நடந்தாங்க. அதோட பொருளாதாரத்தை ஈடுபடுறதுக்காக இப்போ நம்ம பணத்தை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பேக்கேஜே பார்த்தீங்கன்னா 1000 நியர்பை வருது. ஜியோ ஏர்டெல் வோடஃபோன்லாம் நியர்பை வருது. ஜஸ்ட் 1.5 GB அப்படி வருது. ஸோ பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா 400 சம்திங் அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா 1.5 GB தராங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த காம்படிஷன் வரும்னு பார்க்குறீங்களா? பிஎஸ்என்எல் வரும்னு சொல்றதை விட இதையும் வாங்கிடுவாங்கல்ல அம்பானி குடும்பம், காசு கொடுத்து இதையும் வாங்கிடுவாங்க. பிஎஸ்என்எல் வந்து அந்த அளவு ரேஞ்ச் கிடையாது. ஏர்டெல் ஜியோ அளவு அவங்களால ஹை ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ண முடியாது. மக்கள்கிட்ட ஃப்ரீயா கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசு கொண்டு வந்து இப்போ ரொம்ப ஏத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்ட்ஸே பாத்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகம், பிஎஸ்என்எல் ரொம்ப 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 கம்மி. அப்படி இருக்கிறப்ப அவங்களால ஹை ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ண முடியல. அப்புறம் எப்படி அது காம்படிட்டிவா வரும்?